இன்றைக்கி நம்ம வந்துட்டு 4/4ல் வந்துட்டு அடுத்த பேட்டர்ன் எப்படி வாசிக்கணும் பார்க்கலாம் சாங்குக்கு. இப்போ அது எப்படி வாசிக்கணும்னா ஒரு பேட்டர்ன் வாசிக்கிறேன் பாருங்கள். இது வாசிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா இது சேர்த்து வாசிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் வாசிச்சு நான் இது வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்படி வாசிக்கலாம். இது எப்படி இது வாசிக்கணும், இதோட சொல் எப்படின்னா, லெசன் எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். தா திட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. தா திட்டு தா திட்டு திட்டு, தா திட்டு தா திட்டு திட்டு, அது ஒரு ஃப்ரேஸ் நோட் பண்ணிக்கோங்க. தா திட்டு தா திட்டு திட்டு, 2 தா திட்டுக்கு தக வாசிக்கணும். தா திட்டு தா திட்டு திட்டு, அப்புறம் தா திட்டு தா திட்டு திட்டு, அப்படிதான் வரும். தா திட்டு தா திட்டு திட்டு, இது ஒரு ஃப்ரேஸ். அப்புறம் தா திட்டு தா திட்டு திட்டு, லாஸ்ட்ல வந்து திட்டு அப்படி வரணும். திருப்பி வாசிக்கணும் பாருங்க. தா திட்டு தா திட்டு திட்டு, தா திட்டு தா திட்டு திட்டு. அப்போ வந்துட்டு டக்கா வந்து லாஸ்ட் ரெண்டு தா திட்டு வாசிக்கணும் பார்த்தீங்களா, அதில் ஒன்று தேய்க்கணும். தேய்ச்சி உள்ள தேய்ச்சி வாசிக்கணும். அப்போ ஃபுல்லாக வாசிக்கணும் பாருங்க. தா திட்டு தா திட்டு திட்டு, தா திட்டு தா திட்டு திட்டு, தா திட்டு தா திட்டு தா திட்டு தா திட்டு திட்டு. பொறுமையாக சொல்கிறோம் தடவை. தா திட்டு தா திட்டு திட்டு, தா திட்டு தா திட்டு திட்டு, அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக வாசிச்சா இப்படி வாசிக்கணும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் நீங்கள் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிச்சா நல்லாயிருக்கும். 1 2 3 4 இப்படி வாசிக்கலாம். இது நோட் பண்ணிக்கோங்க. இது பாட்டுக்கு வாசிக்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் எப்படி வாசிக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதுலேயே வந்துட்டு எண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். ஸ்லோவாக வாசிக்கலாம் பாருங்கள். எண்டில் வந்து தானா சேர்க்கிறேன், அவ்வளோதான். தானா அதே பேட்டர்ன் தான். தா திட்டு தா திட்டு திட்டு, தா திட்டு தா திட்டு தானா, அவ்வளோதான். தானா இது ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து அடுத்த ஃப்ரேஸாக வாசிக்க முடியும் நம்மளால. திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க. தா திட்டு தா திட்டு திட்டு, தா திட்டு தா திட்டு தானா, ஸ்லோவாக சொல்கிறேன். தா திட்டு தா திட்டு திட்டு, தா திட்டு தா திட்டு தானா, அவ்வளோதான். இப்படி வரும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அடுத்து நம்ம எப்படி வாசிக்கணும்னா, இந்த நானா வாசிச்சேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி வாசிக்க முடியும் அந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே. அது எப்படின்னா, இப்படி வாசிக்கலாம். இது எப்படி சொல்கிறேன் பார்த்துங்க. தா திட்டு தா திட்டு நானா, நா திட்டு தா திட்டு தானா, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சொல்லு கேளுங்க. தா திட்டு தா திட்டு நானா, நா திட்டு தா திட்டு தானா, தா திட்டு தா திட்டு நானா, நா திட்டு தா திட்டு தானா. பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க. தா திட்டு தா திட்டு நானா, நா திட்டு தா திட்டு தானா, திருப்பி தா திட்டு தா திட்டு நானா, நா திட்டு தா திட்டு தானா. திருப்பி ஃபுல்லாக வாசிக்கலாம் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்துட்டு இங்கே ஏதாவது சின்னதாக ஒரு லீடு வாசிக்கணும்னா அப்படி வாசிக்கலாம். நான் போன வீட்டில் சொல்லியிருப்பேன், திட்டு தாத்தரி கிட்ட தகத்திரிக்கணும். அது இது வந்து திட்டு தாத்தா போட வாசிக்கலாம். அப்படி வாசிக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாட்டு வாசிக்கிறதுக்கு. இதே மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு அடுத்தடுத்த பேட்டர்ன் நம்ம எப்படி வாசிக்குதுன்னு அவங்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.